ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. 267வது ஸ்லோகம் படிக்கலாம். 267 6வது அத்தியாயத்தில் பிரவருத்தௌ வா நிவருத்தௌ வா தேகேந்திரிய மனோதியாம் ந கிஞ்சிதபி வைஷம்யம் அஸ்த்யஜ்ஞானி விபுத்தயோः. பிரவருத்தௌ வா நிவருத்தௌ வா தேகேந்திரிய மனோதியாம் ந கிஞ்சிதபி வைஷம்யம் அஸ்த்யஜ்ஞானி விபுத்யோः. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திர தீப பிரகரணம். 266 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 267 பார்க்கணும். சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், ஜீவ விசாரம், ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம் பார்த்தோம். பிறகு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர பிரம்ம விசாரம், கடைசியாக பிரம்மம் அத்வைதம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இருக்கிறது ஜீவன் முக்தி விசாரம். ஜீவன் முக்தியை பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே மோட்சம் அடைஞ்சவனுடைய நிலை என்ன, ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை அடைஞ்சு அவன் ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிற அதை பற்றிய விசாரம். அதில் நிறைய கேள்விகள் வந்தது, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் முதல்ல அத்வைதிகளும் துக்கப்படுறார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கேள்வி கேட்டு சரியான விசாரணை இல்லைன்னா, சரியாக புரிஞ்சுக்கிறலைன்னா துக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். பிறகு ஆசை நீங்குதல் அப்படிங்கிறத இந்த ஜீவன் முக்தியினுடைய லட்சணம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். ஞான நிஷ்டனுக்கு அனைத்து ஆசைகளும் அகலுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த ஆசைக்கு விளக்கணம் சொல்லும்போது அது முடிச்சுனார், கிரந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். முடிச்சு இது சுருதியில் சொல்லப்பட்டிருக்குன்னாரு. எதோட எதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லும் பொழுது, அதாவது அறியாமையினால அகங்காரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றா ஏற்றி வச்சு பார்க்கறது, ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்க்கறது. இது அதுலேயும் அதை இதுலேயும் பார்க்குறது அத்தியாசம். முடிச்சுக்கு காரணம் அறியாமை. அதன் விளைவு என்னன்னா இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம், ஆசை அப்படின்னாரு.
அதை அவிழ்க்க வழி என்னன்னு சொன்னால், அதாவது எதில் முடிச்சு போட்டிருக்கோ அதை முடிச்சு அவிழ்க்கணும். அப்போ சித்தியும் அசத்தியும், அதாவது சித்தியும் அனாத்மாவையும் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கும். அகங்காரம்னா சைதன்யத்துடைய பிரதிபிம்பத்தோடு சேர்ந்த அகங்காரம், உயிர் தத்துவம் சொல்கிறோம். அகங்காரம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்கிறோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அகங்காரம்னு பெயர். அந்த சூக்ஷ்ம சரீரம்னு ஆத்மா நினைக்கிறது, ஆத்மாவை சூக்ஷ்ம சரீரத்தை நினைக்கிற, ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பிரித்து விசாரம் பண்ணுனா இது இந்த முடிச்சு அவிழ்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சொன்னார். அப்படி பிரித்து தனித்தனியாக பார்த்து அதில் தெளிவு அடைஞ்சவனுக்கு கோடி ஆசை வந்தாலும் பாதிக்காதுன்னு ஒரு ஒருத்தர் சொன்னார். ஆசையே வராதுன்னு முதல்ல சொன்னார். ஆசை அகல்வதுன்னு ஜீவன் முக்தி லட்சணம்னாரு. ஆனால் இந்த தத்துவத்தை புரிஞ்ச பிறகு ஆசை வந்தாலும் அது அவனை பாதிக்காது அப்படின்னாரு. அப்படி ஆசை வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், பிராரப்தம். ஆசை வரலாம். அதாவது அவன் என்ன சொன்னான்னா, ஒரு இடத்துல பூர்வபக்ஷி ஒரு இடத்துல சொன்னாப்புல, துக்கம் ஏன் வருது ஞானிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பிராரப்த இது வாசனைகள் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வாசனைகளுடைய திடமாக இருந்துன்னு சொன்னால் அது நம்மளுக்கு துக்கம் அது ஞானம் வந்தாலும் கூட கொஞ்சம் இருக்குன்னு சொன்னான். அது மாதிரி ஞானம் வந்தாலும் சில ஆசைகள் இருக்கும். அதுக்கு காரணம் பிராரப்த கர்ம வசத்தினால் அப்படின்னாரு. நம்ம கீதையில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? போன கிளாஸில் பார்த்தோம். இவன் ஏன் ஞானம் வந்தாலும் சண்டை போடணும்னு ஞானக்காரக்கா சொன்னார். இவனுக்கு ஒரு சொன்னார் ஞானம். இவன் என்ன சொல்கிறான், சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கான். யார்? அர்ஜுனன். கீதையில் பார்த்தோம். இவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை உனக்கு ஞானம் இருந்துனா கூட நீ சண்டை போடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிராரப்தம்னு சொன்னார். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்த பிறகு பிராரப்த கர்மத்தினால சில ஆசைகள் வரலாம், கோடிக்கணக்கான ஆசைகளோடு வரலாம்ட்டார். ஆனால் அது பாதிக்காது. அதே முக்கியமான கருத்து இங்கே. பிறகு ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இந்த அத்தியாசம் அகழ்ந்த பிறகு ஆத்மா சூக்ஷம், அதாவது 3 விஷயத்தில் பாதிக்காதுனார். இந்த ஸ்தூல உடலில் பாதிப்பு வந்தால் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லை. சூக்ஷ்ம சரீரமாகிய மனசுக்கு பாதிப்பு வந்தால் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லை. வெளியிருந்து பாதிப்பு வந்தால் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்ன உடனே, ஆத்மா எப்பொழுதுமே பாதிக்கிறது இல்லைல்ல, இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடியும் பாதிக்காமத்தானே இருந்துச்சு அப்படிங்கிறான். இதுதான்ப்பா ஞானம்ட்டார். இதை நீ புரிஞ்சுக்கிட்டே, இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆத்மா எப்பொழுதுமே பாதிக்கப்படாது. நாம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்ச பிறகு புரியாததுக்கு முன்னாடி அது பாதிக்கப்பட்டிருந்தோம் யோசிச்சு பார்த்தா அப்பயும் பாதிக்காமல் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியலை. நம்ம மனசில் பாதிக்கிறது ஆத்மா பாதிக்கப்பட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆகாசம் இருக்குது. ஆகாசத்தில் இப்போ நல்லா இருட்டிக்கிட்டு மேகம் இருக்குது, இடி விழுகுது, மின்னல் விழுகுது. பார்த்தா மேலே பார்த்தா இடி, மின்னல், குமுறல் எல்லாம் இருக்குது. பிறகு போன பிறகு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை, ஆகாசத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி இந்த மேகம் இடி விழுகிறதுக்கு முன்னாடியாவது பாதிப்பு இருந்துச்சு ஆகாசத்துக்கு, அதுவும் இல்லை. எப்பயும் ஆகாசம் ஆகாசமாகத்தே இருக்குது. இது இருக்கிற பொழுதும் ஆகாசம் பாதிக்கலை, அதுக்கு முன்னாடியும் பாதிக்கலை, இது போன பிறகும் பாதிக்கலை. அது மாதிரி ஆத்மா இந்த அத்தியாசம் அறியாமை இருக்கும்போது கூட, எனக்கு அறியாமை இருக்கு, சாதாரண மக்களுக்கு அறியாமல் இருக்காங்க, அவங்க ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க ஆத்மா பாதிக்கப்படவில்லை. மனசுல சில பாதிப்புகள் இருக்கு, உடல்ல இருக்கு, அதெல்லாம் தனக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வித்தியாசமே ஒழிய ஆத்மா எப்பொழுதும் பாதிக்கப்பட்டது இல்லை. இங்க என்ன சொல்றாரு கடைசி ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அவன் என்ன சொன்னா, இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுதான் ஞானம் சொல்லிட்டார், இதுதான் மோட்சம் சொல்லிட்டார், இதுதான் முக்ஷஸ்வரூபம் சொல்லிட்டார். அவன் உடனே என்ன சொல்றான், புரியுது, ஆனால் நிறைய பேருக்கு புரியலையே, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு மூடர்களாக இருக்கிறார்களே, ஏன்னா அவங்களுடைய ஆத்மாவும் பாதிக்கப்படாமத்தான் இருக்கு, ஆனால் புரியவில்லையேன்னு சொன்னான். அந்த புரியாமல் இருக்கிறதாப்பா சம்சாரம், அறியாமை, முடிச்சுங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்கிறார். இந்த முடிச்சு இருக்கிறது
முடிச்சு நாசம் அடைகிறது. இதுதான் வித்தியாசம் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு. வேற எந்த விதத்துலையும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அத்தியாசம் இருப்பது, அத்தியாசம் இருந்தால் சம்சாரம் துக்கமெல்லாம் இருக்கும். அது அஞ்ஞானம், அவன் அஞ்ஞானி. ஞானிக்கு என்ன? அந்த முடிச்சு அவிழ்வது. முடிச்சுன்னு அவிழ்வதுன்னு என்ன? முடிச்சு நீக்கிடுறான், அத்தியாசத்தை நீக்கிடுறான், அறியாமையே நீக்கிடுறான். அப்போ என்ன ஞானி ஆயிடுறான். அப்போ ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, இதுதான் முடிச்சு. இந்த பந்தம்ங்கிறது, இந்த முடிச்சுங்கிறது, அத்தியாசங்கிறது இருந்தால் அஞ்ஞானி, அது நீக்கிட்டா ஞானி. அது இருக்கிறதுனால சம்சாரம் இருக்குது, அது நீக்காதனால, அது நீக்கின பிறகு சம்சாரம் போயிடுச்சு. இதை ரெண்டை தவிர வேறு ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம் கிடையாது அப்படின்னு, வேறு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறான். சொன்னவொன்னு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், வேறு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும் பொழுது செயல்லே வித்தியாசம்னு சொல்ல போகிறார். இந்த 270 சொல்ல போகிறார். அதாவது அவன் எப்பயுமே சென்ற ஸ்லோகத்தில் முதல்ல என்ன சொன்னார்னா, ஞானம்ங்கிறது என்னன்னா ஆத்மா எப்பொழுதுமே பாதிக்கப்படாது தான். அப்படி அந்த ஞானம் வந்தால் சம்சாரம் இல்லை, ஞானம் இல்லாததுக்கு முன்னாடியே சம்சாரியாக இருக்கிறான் அப்படிங்கிற இதுவே 2 பேருக்குள்ள வித்தியாசம் சொன்னார். சொல்லுவாங்களே, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன்னு ஒரு படத்தில் விவேக் சொல்லுவான். அப்படியெல்லாம் ஆத்மாவில் சொல்ல முடியாது. அது அனாத்மாவில் வேணால் சொல்லலாம். சொல்லுவாங்கள்ல, அவர் எப்படி இருந்தார் இப்போ இப்படி ஆயிட்டார் அப்படிம்பாங்க. அது எதில்? வெளி விவகாரத்தில் சொல்லலாம், உடலில் சொல்லலாம், மனசுலையும் கூட சொல்லலாம். நல்ல மனுஷனாக இருந்தார், இப்போ கெட்டவன் ஆகிட்டார். மோசமான ஆளாக இருந்தார், இப்போ நல்லவன் ஆகிட்டார். இது எல்லாம் எங்கே? இது மனசில். உடம்புல பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக இருந்தான், இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டான். வெளியே சொன்னால் ரொம்ப வசதியாக இருந்தான்ப்பா, இல்லை ரொம்ப மோசமாக இருந்தான், இப்போ எப்படி இருக்கான் பாரு. இது எல்லாம் வெளியே வேற்றுமை. ஆனால் ஆத்மாவில் எந்த வேற்றுமையும் கிடையாது. அப்போ வித்தியாசம் என்னென்னா, ஞான அஞ்ஞானதே வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா முக்த சுரூபத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். ஞானம்னா எது, அஞ்ஞானம்னா எது. ஞானிக்கு ஆசை இருக்காது, ஆசை இருந்தாலும் கூட அது பிராரப்தத்தினால வரும், அது பாதிக்காது அப்படிங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. வெளியே பார்த்தா தெரியாது. அப்போ செயல்களில் 2 பேர் எப்படி இருப்பாங்க? வித்தியாசம் இருக்குமான்னா செயல்களில் இருக்காதுங்கிறதுக்கு இந்த 267 சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அங்கே என்ன வேற்றுமை சொன்னார்? ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேற்றுமை அத்தியாசம் இருப்பது, அத்தியாசம் இல்லாதது. முடிச்சு இருப்பது, முடிச்சு நீங்குவது. சம்சாரத்தோடு இருப்பது, சம்சாரம் நீங்குவது. அது வேற்றுமை. இங்கே என்ன வேற்றுமை இல்லை? எதில் 2 பேர்த்துக்கு வேற்றுமை இல்லாமல் இருக்கும்? அஞ்ஞானிக்கு ஞானிக்கும் வேற்றுமை இல்லாமல் இருக்குது சில விஷயங்கள். அஞ்ஞானி ஞானி ஒரே மாதிரி இருப்பான். அது எதில் அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 267 உடலளவில் வருகின்ற செயல்களில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் பெரிய லெவலில் வித்தியாசமே இருக்காதுன்னு சொல்கிறார். உடலில் செய்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, உடலை பாதுகாக்கிறது, சாப்பிட்றது, உறங்கிறது, தூங்குறதுல ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதைத்தான் முதல்ல சொல்கிறார். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, பிரவருத்தவ் வா நிவருத்தவ் வா. ஒரு செயலை நோக்கி செயல்படுவதிலும் ஒரு செயலிலிருந்து விலகி இருப்பதிலும் ஞானிக்கு அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் இல்லை. ஞானின்னா சாப்பிட்றது, தூங்கிறது, நடக்கிறது, பேசு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குன்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கணும்ட்டு. உண்மையிலேயே அதில் எதுவுமே இருக்காது. ஞானின்னா குளிக்க கூட சொல்லியிருக்கல, அழுக்கு சாமியார், குளிக்காத சாமியார், சாக்கு மூட்டை கட்டிக்கிட்டு இருப்பார், இல்லாட்டி சாக்கை கட்டிக்கிட்டு இருக்க சாமியார், நிறைய இப்படி ஏதோ கற்பனைகள்லாம் இருக்குது. நாம் பொதுவாக ஒரு மனுஷன் எப்படி ஒன்று நாடி செயல்படுவான், இன்னும் விலகி போவான். பாம்பு வந்தால் விலகித்தான் போகணும், புலி வந்தால் விலகித்தான் போகணும், ஒரு பசுமாடு வந்து பக்கத்தில் நிற்கலாம், பண்ணாது. இது ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த பிரவிருத்தி நிவிருத்தியில் எந்த மாற்றமே இருக்காது. இங்கே அஞ்ஞானிங்கிறது அதர்மம் செய்கிற அஞ்ஞானியை பற்றி சொல்லலை, தர்மமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானியை பற்றி சொல்ல. அவன் தர்மமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இவனும் தர்மமாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்கும், அவனுக்கு ஞானம் இருக்காது. ஆனால் செயல்பாட்டில் 2 பேரும், இவன் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்கிறான்னு அவனும் அதைத்தான் பார்ப்பான், இவன் பார்க்காத அவன் பார்க்காம இருக்க மாட்டான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க.
நம்ம மதத்துலையாவது சில சன்னியாசிகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒன்று தாடி வச்சுருக்கணும், இல்லாட்டி மொட்டை போட்டுக்கிறது, காவி கேட்லாம் இருக்குது. பௌத்த மதத்தில் வந்து இந்த ஜென் சன்னியாசிகள் இருக்காங்க. அங்கே ட்ரெஸ்ஸுல எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. ஜென் மதத்தில் ஜென் புத்திஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாம் ட்ரெஸ்ஸில் வித்தியாசமே இருக்காதான். சில செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்குமா. டீ குடித்தா கூட மெதுவாக உட்காந்து அமைதியாக ரசித்து குடிப்பாங்களாம். சொல்கிறாங்க, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. புத்தர் வந்து நடந்து போகிறதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்கும்பாங்க. அதில் சின்னது ட்ரெஸ் கோட்லாம் வித்தியாசம் இருக்காது. அது மாதிரி வெளியே பார்த்தா ஞானி அஞ்ஞானிக்கு வந்து வெளியே வித்தியாசம் தெரியாது. செயல்பாடுகளில் ஒன்றா தான் இருப்பான். அதாவது அசாதாரணம், அதாவது ஞானின்னா சாதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்படி இல்லை. அவன் எப்படி இருப்பான்? சாதாரணமாக தான். அசாதாரணமாகலாம் இருக்க மாட்டான், எப்பயும் போலதான் இருப்பான். அதாவது இவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அறிவு இவன்கிட்ட இருந்துன்னு சொன்னா இவனுக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. இவன் என்ன பண்ணுவான்? இவன்கிட்டே பார்த்துக்கிட்டு இவனடவுலே சந்தோஷமாக இருப்பான். வெளித்தோற்றத்தில் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. தன்னை பாதுகாத்துக்கிற செயலாக இருக்கட்டும், உடம்பை பாதுகாத்துக்கிறதா இருக்கட்டும், சமுதாய சேவையாக இருக்கட்டும், இவனும் சரி அஞ்ஞானியான தர்மவானும் சரி ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பிரவிருத்தி வா நிவிருத்தி வான்டர், ஓய்வெடுக்கிறது, தூங்கிறது எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் அப்படிங்கிறார். அது இன்னும் சொல்றார். அதே முதல் வரியில தேக இந்திரிய மனோதியாம். தேக இந்திரிய மனோதியாம்னா தேகம், இந்திரியங்கள், மனம், புத்தி, இவைகளுடைய பிரவிருத்தி நிவிருத்தி. பிரவிருத்தி நிவிருத்தினா எது? உடம்பு செயல்படுறதற்கு, மனசு செயல்படுது, ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் செயல்படுது. இவைகளுடைய இந்த இந்திரியங்கள், மனம், உடம்பு செயல்பாட்டில் வந்து ஒன்று பிரவிருத்தியாக இருக்கும், இல்லாட்டி நிவிருத்தியாக இருக்கும். இதில் ஞானிக்கு அஞ்ஞானிக்கும் சிறிதளவும் வேற்றுமை இல்லை. அதை சொல்றார். ரெண்டாவது வரி முதல் வார்த்தையில் ந கிஞ்சித் தபி வைஷமியம் அஸ்தி, சிறிதளவு கூட வேற்றுமை கிடையாதுங்கிறார். கொஞ்சம் கூட வேற்றுமை இல்லைன்ட்டார். அந்த செயல்பாட்டில் பார்த்து இவர் ஞானியா ஞானி இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் கூட வேற்றுமை இல்லை. உன்னோட சொன்னால சாமியை பார்த்து ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ண உடனே பல் டாக்டரை கேட்டோன்னு அவர் வந்து என்னடா இது சாமி போய் அவருக்கு நோய் இருக்கா, அப்போ நம்ம இதுக்கு வரட்ட போய் ஆசீர்வாதம் ஓடிவிட்டார். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. சில பேர் உண்மை, அவங்களோட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா போகிறது உண்மை. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே. அவங்களுடைய தபஸ்னால சிலது நடக்கலாம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வேற இதுல வித்தியாசம் இருக்குது. அவரும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆகணும். அதாவது அஞ்ஞானியான தர்மவானுக்கும் ஞானி தர்மமாக தான் இருப்பான். தர்மவானுக்கும் செயல்படும் போது ஒரு பதட்டமோ எல்லாம் இருக்கா, தெளிவாக இருக்குமா, ஒரு அமைதி இருக்குமா, ரெண்டு பேருக்கும் சமமாகத்தான் இருக்கும். இதுக்கு வந்து தத்துவ ஞானம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவாக நல்லவனாக இருந்தால் அவனும் நல்லா செயல்படுவான், இவனும் நல்லா செயல்படுவான். இதுக்கு வந்து தத்துவ ஞானம் இருந்தால் செயல்படுறது, தத்துவ ஞானம் இல்லாட்டி ஒரு மாதிரியே செயல்படுறதெல்லாம் கிடையாது. அது அறிவில் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. பொதுவாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நல்லா தியானமெல்லாம் பண்ணி கோயிலுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து ஞானமே இருக்காது சில பேருக்கு. ஆனால் பதட்டம்லாம் வேலை செய்வாங்க, ஒரு நிறைவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஞானியும் அப்படித்தான் வேலை செய்யும். இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறாரு. வைராக்கியத்தினால் அமைதிப்படுத்தியவர்களுக்கும் தியானம் போன்ற சாதனைகள் செய்து அமைதிப்படுத்தியவர்களுக்கும் ஞானிக்கும் வெளியே பார்த்தா ஒரு வித்தியாசம் இருக்காது. இவன் எப்படி செயல்படுறானோ அப்படித்தான் அவனும் அமைதியாக செயல்படுவான். இவன் சத்துவ குணத்தில் இருப்பான், ஞானி சத்துவ குணத்தை கடந்து சத்துவ குணத்தில் இருப்பான். இவன் சத்துவ குணத்தில் பந்தப்பட்டு சத்துவ குணத்தில் இருப்பான். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான். வித்தியாசம்னா தமோ குணம் அதர்வமாக செயல்படுறான் பாருங்க, அவன்கிட்டவனா கொஞ்சம் வித்தியாசம் தெரியலாமே ஒழிய அவனும் கூட உடம்பை பாதுகாக்கிறதுல வித்தியாசம் இருக்காது. அவனும் கையில் தான் சாப்பிடுவான், அவனும் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவான், அவனும் தூக்குற நேரம் தூக்கித்தான் ஆவான். அதில் மாற்றமே இருக்காது, செயல்பாட்டில் மாற்றம் இருக்காது. வேற்றுமைங்கிறது ஞானம் அஞ்ஞானம் மோட்சம் சம்சாரத்தில் வேற்றுமை இருக்கும், செயல்பாடுகளில் வேற்றுமை இருக்காது. ரெண்டாவது இல்லை கடைசி வார்த்தையில் சொல்றார், அஞ்ஞானி விபுத்த யோகோ, அஞ்ஞானிகளிடத்திலும் தெளிவான ஞானிகளிடத்திலும் இந்த வேற்றுமை கிடையாது. அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தெளிவான ஞானியாக இருந்தாலும் சரி, இந்த செயல்பாடுகளில் வேற்றுமை எதுவும் இல்லை.
உலகில் வாழும் வாழ்க்கையில் வேறுபாடு இருக்காது. ஞானி அசாதாரணமாக எதையும் செய்ய போகிறது இல்லை. அவனு 2 பேரும் ஒரே மாதிரி தான் செயல்படுவார்கள். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, எல்லாரும் செய்கிறத ஒருத்தர் ஞானி செஞ்சாருன்னு அவர் ஞானி இல்லைன்னு முடிவு பண்ணிடுவோம். எல்லாரையும் மாதிரி இருந்தால் அவர் ஞானி இல்லை. அவர் வித்தியாசமாக ஸ்பெஷலாக கொஞ்சம் சித்து வேலையெல்லாம் செய்யணும். இந்த பின்னாடி ஒளிவட்டம்லாம் தெரியணும். சரி, அதாவது சினிமா படம் வரையும் போது ஞானிக்கு மைண்டு பிரைட்டாக இருக்குன்னு அப்படியே ஒளிவட்டம் போட்டு படம் வரைஞ்சிருப்பான். அது ஒரு சாமியை கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னைய பார்க்குறேன், ஒளிவட்டம் ஞானம் வந்துருச்சான்னு பார்க்குறேன். எதுக்கு ஞானம் வந்தால் எப்படி தெரியும், ஒளிவட்டம் தெரியுதான்னு பார்க்குறேன். அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. பின்னாடி லைட்டை போட்டால் தெரியும். சில கோயில்களில் சாமிக்கு பின்னாடி லைட் போட்டிருப்பாங்க, அப்படியே பிரைட்டாக அந்த அப்படியே ஜோதியாக தெரியும். அது அறிவில் வெளிச்சம் பிரைட்டாக இருக்கான்னு காமிக்கிறதுக்கு அந்த படத்தில் போட்டு காமிக்கிறது. இதை போய்கிட்டு நம்ம நம்மளுக்கு தெரியுதான்னு பார்த்தா ஒரு நாளும் தெரியாது. அப்படி பார்த்தா இருட்டில் அவர் தூங்க முடியாது. ஏன்னா நைட்டில் படுத்திருந்தாலும் என்னாங்க, வீடு பூரா வெளிச்சமாக இருக்கணும். அவருக்கு லைட்டே தேவையில்லைல்ல. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம வித்தியாசம் நினைக்கிறாங்க. அதனால பகவான் கீதையில் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்பிரக்கிய லட்சணத்தில் சொல்கிறார். அந்த லட்சணத்தில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா வெளியே கண்டுபிடிக்க முடியாது. பிறகு பராபக்த லட்சணம் சொல்லி 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது பக்தனுக்கும் இந்த பராபக்தனுக்கும், இவன் கடவுளை கும்பிட்றவன் அவன் எப்படி கடவுள் நான் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கடவுள் நான் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். வெளியே இவனை என்ன பண்ணுவான், பூஜை பண்ணுவான். இவனு வெளியே பூஜை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு, 2 ஒன்றுங்கிற புத்தி. அவனுக்கு வித்தியாசம் இருக்காதுங்க. குணாதீத லட்சணம், 3 குணங்களையும் கடந்து போய் ஞானத்தை அடைஞ்சவன். அவனு சத்துவ குணத்தில் இருக்கணும், வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வெளியே செயல்பாடுகளில் வேற்றுமை இல்லை, ஞான அஞ்ஞானத்தில் தான் வேற்றுமை. வெளித்தோற்றத்தில் பார்த்து சொல்லவே முடியாது. இப்போ ரமணர், ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் உடம்பு முடியாமல் வச்சு, இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி புட்டபுரி சாய்பாபா இருக்கார். டாக்டரால் குணப்படுத்த முடியாத சில கேஸ்கள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணி குணம் ஆயிருக்கா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அபூர்வ சக்தி, அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இது 2 நாளையும் நடக்கும்பாங்க. இந்த பக்தர் அவங்க மேலே வச்சிருக்க ஆழ்ந்த நம்பிக்கையினாலே நடக்கும். அவங்ககிட்ட சில அபூர்வ ஆற்றலும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்து சரி இருக்கிறாங்களா, அவங்க வைத்தியம் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? இவங்க டாக்டரால் குணப்படுத்த முடியாத நோய்களை நிறைய போயிட்டு குணம் ஆயிருக்கு. ஆனால் கடைசி காலத்தில் வைத்தியம் பார்க்க அவங்களுக்கு டாக்டர் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராமகிருஷ்ணருக்குலாம் வைத்தியம் பார்க்குறாங்க, அவர் தொண்டையில் சாப்பிட முடியலைங்கிறாங்க. டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு. அவர் ரமணருக்கு எல்லாருக்குமே பார்க்குறாங்க. புட்டபுரி சாய்பாபா கூட பெட்டில் இருந்துட்டாரே கடைசியாக. அவர் எத்தனையோ கேஸ் சொல்கிறாங்க, அவரை பற்றி அற்புதங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சித்தி, அது வேறு விஷயம். அவர் தபஸ்னாலையும் இவங்களுடைய நம்பிக்கையினாலே ஏற்படுது. கடைசியில் அவங்க உடம்பு எப்படி இருக்கு, மற்ற உடம்பு எப்படியோ அப்படித்தான். அப்போ இவங்களை இந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அறிவில் தான் வித்தியாசம். இவங்க உடம்பு இறந்த பிறகு இவங்க உடம்பு என்ன ஆகுதோ அதே மாதிரி தான் அவங்க உடம்பு ஆகும். சில சித்தியில் வேணால் மறையிறான். பஞ்சபூதத்தில் மறைகிறதுன்னு என்ன, பஞ்சபூதத்தில் நாமளாக போய் எரிக்கிறோம், அது அவங்களா கரைச்சிக்கிறாங்க. அப்படி வேணா இருக்கலாம். ஆனால் விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஞானம் வந்தால் பிறக்கிறது இல்லை, அவங்களுடைய உயிர் ட்ராவல் பண்ணும், இவங்க ட்ராவல் பண்ணாங்க. இதுதான் வித்தியாசமே ஒழிய, அறிவில் தான் வித்தியாசம் இருக்குமே ஒழிய வெளியே வித்தியாசம் கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். முதல் வரியில் 2வது வாக்கியம், அதாவது பிரவருத்தவா நிவருத்தவா தேக இந்திரிய மனோ தியாம். தேகன்னா சரீரம், உடல். இந்திரியன்னா இந்திரியங்கள், அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். மனசு. தியாம் சொன்னால் மனோ தியாம், மனம் புத்தி இவைகளுடைய பிரவருத்தவா, பிரவிருத்தி விஷயத்திலோ, அதாவது ஒன்றை நோக்கி நாம் செயல்படுகின்ற விஷயத்திலோ, நிவிருத்தவா நிவிருத்தி விஷயத்திலோ. செயல்பாடு 2 தான். ஒன்றை விரும்பி செய்கிறது, இன்னொன்று விலகி போகிறதா இருக்கும். 2 தான் இருக்கும். ஒன்று ஆஃபீஸுக்கு போகணும்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து விலகி போகணும்,
அப்புறம் ஆஃபீஸில் வீட்டுக்கு போனால் ஆஃபீஸில் விலகி வரணும். செயல்பாடு உன்னை நோக்கி போகும், ஒன்று விலகி வர்றது, இது ரெண்டு தான் இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் அஞ்ஞானி, அதாவது இந்த இதில் ந கிஞ்சிதபி வைஷம்யம் அஸ்தி, அதை பிரித்தோம்னா அஸ்தி அஜ்ஞானி விபுத்தயோகோன்னு பிரிக்கணும். அதை அஜ்ஞானி விபுத்தயோகோ, ரெண்டாவது வரி கடைசி வார்த்தை. அஜ்ஞானி விபுத்தயோகோன்னா அஞ்ஞானிகளிடத்திலும் தெளிவான ஞானிகளிடத்திலும், புத்தயோன்னா ஞானி, விபுத்த யோகம்னா தெளிவான ஞானிகளிடத்திலும், அஞ்ஞானிகளிடத்திலும் தெளிவான ஞானிகளிடத்திலும் கிஞ்சிதபி ந கிஞ்சிதபின்னு இருக்கு, ரெண்டாவது வரி முதல் வார்த்தை. கிஞ்சிதபின்னா கிஞ்சித் அபி, கொஞ்சம் கூட, சிறிதளவும் கூட, ந வைஷம்யம், அந்த கிஞ்சித் அபிக்கு எடுக்கிற வார்த்தையை நாவோட சேர்த்துக்கணும். வைஷம்யம்னா ந வைஷம்யம் அஸ்தி, வேற்றுமை கிடையாது. சிறிதளவு கூட ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வேற்றுமை இல்லை. எந்த விஷயத்தில்? இந்த உடல் செயல்படுவது, இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளுடைய பிரவிருத்தி நிவிருத்தி என்ற செயல்பாடுகளில் இந்த அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் கொஞ்சம் கூட வேறுபாடு கிடையவே கிடையாது. ஞானியும் சரி அஞ்ஞானியும் சரி உயிர் வாழ்வதற்கு செயல்படணும். உயிர் வாழ்வதற்கு இவனும் சாப்பிடணும் அவனும் சாப்பிடணும், இவனும் ரெஸ்ட் எடுக்கணும் அவனும் ரெஸ்ட் எடுக்கணும், இவனுக்கு உடலில் சில வேலைகள் வேணும் அவனுக்கு உடல் சில வேலைகள் வேணும். இது ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்காது. வித்தியாசம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது சில பேர். அதாவது எங்கள் தேனியில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் சாமிக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பார், வெங்கடேஷ்னு சொல்லி. அவர் நான் சன்னியாசம் வாங்காததுக்கு ஒரு சாமியை கூப்பிட்டு போனேன். அவர் ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு, அந்த சாமி கேட்க மாட்டேன்ட்டார். கேட்காம இவர் இஷ்டத்தை செஞ்சுக்கிட்டு போயிரு. டாக்டர் சொல்கிறது நம்ம என்ன செய்கிறது? சில நேரம் அப்படி வந்துடுது. அவர் இந்த சாமியார்களே டாக்டர் சொல்கிறத கேட்கறது இல்லை அப்படின்னாரு அவர். ஏன்னா எங்கள் சாமி சில நேரம் பண்ணுவார் அப்படி. ஏன்னா நம்ம இவங்க சாமி சொல்கிற நம்ம அப்படி சிலது புத்தி வந்துடுதா என்னன்னு வரக்கூடாது. ஏன்னா அவர் டாக்டர் சொல்கிறாரு என்கிட்ட, சாமிகளே எல்லாரும் சாமியார்னு வந்தாச்சுன்னா டாக்டர் சொல்கிற கேட்கறது இல்லை அப்படிங்கிறாரு. நோய் வந்தால் கேட்டுத்தானே ஆகணும், எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும். அது மாதிரி சில நேரங்கள் அப்படி ஞானின்னா சன்னியாசம் நம்மளுக்கு தனியாக நம்ம இருக்குன்னு நினைக்குது. அவருக்கு என்ன எந்த உடம்பு அதே உடம்பு அவருக்கு இருக்கு, வித்தியாசம்லாம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான், அதில் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. சில பேர் தபஸ் பண்ணி சித்தினால சில அபூர்வ சக்தியை வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். அவங்களும் மரண காலத்தில் லட்சத்தில் கோடியில் ஒருத்தங்க தான் அந்த 8ஆம் அத்தியாயத்தில் வர்றது மாதிரி தானே உடலம் விட்டு உயிரை பிரிக்கிற சக்தியை கொண்டு வந்து உச்சந்தலை வழியாக பிரிப்பாங்க. மற்ற எல்லாரும் எப்படியோ அப்படித்தான். ஞானியாக இருக்கட்டும் அங்கே அது எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்படுறேங்கிறார் அவர். தபஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி அப்படியே கொண்டு போன உடம்ப நீ எப்பயும் போல் நார்மலாக இருங்கிறார். ஞானம்தான் முக்கியங்கிறார் பகவான். அடுத்து 268 படிக்கலாம். விராத்ய ஸ்ரோத்ரியயோர்வேத பாடா பாடக்ருதாபிதாம் நாகாராதாவஸ்தி பேதக சோ அயம் ஞாயோத்ர யோஜ்யதாம். விராத்ய ஸ்ரோத்ரியயோர்வேத பாடா பாடக்ருதாபிதாம் நாகாராதாவஸ்தி பேதக சோ அயம் ஞாயோத்ர யோஜ்யதாம். முக்தியின் லட்சணம் மோட்சஸ்வரூபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சாதான் எது மோட்சம் எது மோட்சம் இல்லைன்னு தெரியும். ஞானிக்கு அஞ்ஞானிக்கு எதில் வேறுபாடுன்னு சொல்லி முதல்ல சொன்னார். முடிச்சு அவிழ்வது ஞானம், அஞ்ஞானத்தில் வேறுபாடுன்னு சொன்னார். எதில் வேறுபாடு இல்லைன்னாரு? உடம்பை பாதுகாக்கிறதுல, உடல் இந்திரியங்கள் செயல்பாடுகளில் வேறுபாடு இல்லைன்னாரு. இங்கே அதுக்கு உதாரணம் என்ன? அஞ்ஞானிகளுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஞானம் வரல, அஞ்ஞானிகளுக்குள்ளே சில வேறுபாடு இருக்குது, அதை இங்கே எடுத்து காட்டுறார். அது மாதிரி ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்ல போகிறார். அஞ்ஞானிகளுக்குள்ளேயே இருக்கின்ற வேறுபாட்டை இங்கு உதாரணமாக சொல்லுகின்றார். அது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் ஸ்லோகத்தில் அப்படியே பார்த்துட்டு பார்க்கலாம். முதல் வரியில் அந்த முதல் வார்த்தை இருக்குது, விராத்யக.
விராத்தியகன்னா தர்மப்படி வாழ்க்கை வாழாதவன் அர்த்தம். விராத்தியகன்னா தர்மப்படி வாழ்க்கை வாழாதவன், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழாதவன். அடுத்த வார்த்தை ஸ்ரோத்ரிய யோகோ, தர்மப்படி வாழ்பவன். ரெண்டு பேர் அஞ்ஞானி. இவன் தர்மப்படி வாழ்றான், இவன் தர்மப்படி வாழ்றதில்லை. ஞானகாண்டத்தில் ஸ்ரோத்ரியன்னு சொன்னால் முறையாக சாஸ்திரத்தை படித்தவன் அர்த்தம். நம்ம வேதாந்தம் படிக்கிறதுல ஸ்ரோத்ரியன் என்ன, முறையாக குருவிட்ட போய் உட்காந்து வேதாந்தமெல்லாம் முறையாக கேட்டவனுக்கு ஸ்ரோத்ரியன்னு பேர் ஞானகாண்டத்தில். கர்மகாண்டத்தில் ஸ்ரோத்ரியன்னு சொன்னால் தர்மப்படி வாழ்பவன் அர்த்தம். கர்மகாண்டத்தில் அந்த கர்ம வேதத்தை படித்து அங்கே தான் இருக்குது. ஞானகாண்டத்தில் தர்ம ஞானமெல்லாம் அதிகமாக இருக்காது. கர்மகாண்டத்தில் எது தர்மம் எது அதர்மம் இருக்கு. அப்போ படிச்சுட்டான், நல்லா படித்து தெரிஞ்சிருக்கிறதுனால இவன் அதர்மத்தை நீக்கி தர்மப்படி வாழ்பவன். கர்மகாண்டத்தில் ஸ்ரோத்ரியனாக இருப்பவன் தர்மப்படி வாழ்பவன் அர்த்தம். விராத்தியகன்னா தர்மப்படி வாழாதவன். கர்மகாண்டத்தை படித்தவன், அவன் கர்மகாண்டத்தை படித்தவன் அர்த்தம், ஒழுக்கமாக வாழ்பவன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் தர்மப்படி வாழாதவன், இன்னொருத்தன் தர்மப்படி வாழ்றான். சரி, ரெண்டு பேருக்கும் உணவு விஷயத்தில், உறங்குற விஷயத்தில், உடலை பாதுகாக்கிற விஷயத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கிடையாது. இவனும் கையில் தான் சாப்பிடுவான், வாயில் தான் சாப்பிடுவான். அவன்னா இப்போ எதில் சாப்பிட போகிறான், அவனை அப்படித்தான் சாப்பிடுவான். இவனை ரெஸ்ட் எடுக்கணும், அவனை ரெஸ்ட் எடுக்கணும். இருக்குமா இருக்காதா? இதில் ரெண்டு பேருக்கு வேஸ்ட் இப்போ இல்லைங்கிறார். இவன் மனுஷன் சாப்பிட்றது அவனும் மனுஷன் சாப்பிடுவான். சில பேட்டில் சில உணவுகள் வித்தியாசம் இருக்குது. ஆனால் மனிதர்கள் சாப்பிடும் இளதலை சாப்பிட முடியுமா? அவன் தர்மமாக இருந்தாலும் அதர்மமாக இருந்தாலும் இவன் என்ன சாப்பிட்றோமோ அது அவனும் சாப்பிட முடியும். போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க எல்லாருமே, தர்மவானும் சாப்பிடுவான், அதர்மவானும் ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்றான். வீட்டிலே ஒருத்தர் நல்லவனாக இருப்பான், அண்ணன் தம்பி மோசமாக இருக்கான்னு வச்சுக்க, அவங்க ரெண்டு பேரும் வேறு சாப்பாடாக சாப்பிட்றோம். இல்லை ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருக்கும். தூங்குறதுலேருந்து உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்பாடு. அதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் அஞ்ஞானிகள் தான். ஆனால் வித்தியாசம் எதில் இருக்குது? தர்ம அதர்மத்தில் இருக்குது. ஆனால் செயல்பாடில் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இல்லை. ஒழுக்கத்தில் வேற்றுமை இருக்குது, செயல்பாடுகளில் வேற்றுமை இல்லை. அது என்ன சொல்கிறாருன்னா, முதல் பேர் ரெண்டாவது பேரில் என்ன வித்தியாசம்னு சொல்கிறார். அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, உடலில் செயல்பாடில் வேறுபாடு இல்லை. ஒருத்தன் தர்மமாக வாழ்கிறான், ஒருத்தன் அதர்மமாக வாழ்கிறான். அது என்ன சொன்னார்? ஒருத்தனை விராத்தியகன்னாரு, இன்னொருத்தனை ஸ்ரோத்ரிய யோகோன்னாரு. விராத்தியகன்னா ஒழுக்க தர்மப்படி வாழாதவன், ஸ்ரோத்ரிய யோகோன்னா தர்மப்படி வாழ்பவன். அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? செயல்பாட்டில் வித்தியாசம் இல்லைன்ட்டார். என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, வேத பாட அபாட கிருதா பிதா. வேத பாட அபாடன்னு பிரிக்கணும். கிருதா பிதா, வேதத்தை படித்தது வேதத்தை படிக்காததின் விளைவுதான் வேற்றுமைங்கிறார். இவனுக்கு தர்மம் எதுன்னு தெரியும், அவனுக்கு தர்மம் எதுன்னு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன? இவன் தர்மப்படி வாழ்கிறான், அவன் தர்மப்படி வாழ்றதில்லை. வேதத்தை படித்தவெல்லாம் தர்மப்படி வாழ்வானுங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். சில பேருக்கு தர்மம் தெரியும், ஆனால் வாழ மாட்டான். அது எக்ஸப்ஷன் கேஸு, அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. ஒரு சில பேர் எக்ஸப்ஷன் இருப்பாங்க. நம்ம எதுக்கு படிக்க அனுப்புகிறோம்? நல்லா நீலாம் படித்தவனான்னு கேட்பாங்க. தப்பு பண்ணால் கிராமத்திலே கேட்பாங்க. ஒருத்தன் சாதாரணமாக தப்பு பண்ணால் கேட்க மாட்டாங்க. நல்லா படித்தவன் தப்பு பண்ணா, நீலாம் படித்தவனாப்பா, படித்தவனே இப்படி பண்ணா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்தவன்னா தர்மம் தெரிஞ்சிருக்கும்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் இங்கே என்ன? வேதத்தை படித்தவன் ஒழுக்கமுடையவன், வேதத்தை படிக்காதவன் தர்மத்தை தெரிந்தவன், தர்மத்தை தெரியாதவன். இந்த வேறுபாடு இருக்கே ஒழிய உலக செயல்பாட்டில் வேறுபாடு இல்லை. வேதத்தை படித்தாலே வேதத்தை பின்பற்றுவோன்னு அர்த்தங்கிற நோக்கத்தில் இங்கே வித்யாரண்யர் சொல்கிறார். வேதத்தை படிக்கிறவன் அதை பின்பற்றுவான், தர்மத்தை படித்தா தர்மத்தை பின்பற்றுவான்னு சொல்கிறார். வேதம் படிக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. ஒரு வீட்டில் பெரியவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறதும் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம கீதையில் வரப்போகுது, அடுத்த டாபிக் அதே வந்துக்கிட்டு இருக்கு. லோக சங்கரக வந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு நம்ம சொன்னோம்ல, யார் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் நம்மளுக்கு ஆக்குதுன்னு பார்த்தோம். போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதை எது தர்மம் எது தர்மம் அதர்மம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? சிரேஷ்டாச்சாரகன் ஒரு கருத்து பார்த்தோம்.
அப்படி வாழ்ந்தாலும் கூட தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் ஒழுக்கம் உடையவன், தர்மத்தை தெரியாதவன் ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. வேதத்தை படித்தவன் தர்மத்தை பின்பற்றுவான், வேதத்தை படிக்காதவன் பின்பற்ற மாட்டான். இதுதான் வேற்றுமை. எதுல வேற்றுமை இல்லைன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் அஞ்ஞானி தான். 2 பேரும் யாரு? அஞ்ஞானி தான். அங்க ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் செயல்ல வேற்றுமை இல்லை, ஞானத்தில் வேற்றுமைனாரு. இங்க தர்ம அதர்மத்துல வேற்றுமை இருக்கு. எதுல வேற்றுமை இல்லைன்னா அடுத்து பாருங்க, 2வதுல என்ன, ஆகாராதா வஸ்தி பேதக. ஆகாராதா வஸ்தி பேதகன்னா ஆகாரம் முதலியவன்ட்டார், உணவு உட்கொள்வது முதலிய. அப்படின்னா உணவு உட்கொள்றது, உறங்கிறது, ஓய்வெடுக்கிறது, நடக்கிறது, இந்த உலகத்தில் செயல்படுவதில் வேற்றுமை இல்லை. இவன் உடம்பை எப்படி பாதுகாக்கிறானோ அப்படித்தான் அவனும் உடம்பை பாதுகாப்பான். இவனும் எக்ஸசைஸ் செய்வான், அவனும் எக்ஸசைஸ் செய்வான். இவனும் சாப்பிடுவான், அவனும் சாப்பிடுவான். இவனும் ரெஸ்ட் எடுப்பான், அவனும் ரெஸ்ட் எடுப்பான். என்ன வித்தியாசம்? தர்ம அதர்மத்தில் வித்தியாசம். அதே மாதிரி அங்கே என்ன வித்தியாசம்? ஞான அஞ்ஞானத்தில் வித்தியாசம், ஆனால் செயல்பாட்டில் வித்தியாசம் இல்லை. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு, உலகத்தில் ஞானத்துக்கே போகாதீங்க, சாதாரண மனிதர்கள்லையே தர்மமான அதர்மமான ஒன்றா செயல்படுறான், ஆனால் வித்தியாசம் ஒன்றில் இருக்குது, தர்மத்திலையும் அதர்மத்திலையும் இருக்குது அப்படிங்கிறார். சக அயம் நியாயக அத்திர யோச்சியதாம். இதில், அதாவது இந்த கர்மகாண்டத்தில் இருக்கின்ற இந்த நியாயமானது, கர்மகாண்டத்தில் என்ன நியாயம் சொல்லியிருக்காரு? தர்மம் அதர்மம். வேதத்தை படித்தவன் தர்மவான், வேதர்மம் படிக்காதவன் அதர்மவான். இவங்க செயல்பாட்டில் ஒன்றா இருப்பாங்க. இந்த நியாயத்தை யோச்சியதாம் பொருத்தப்பட வேண்டும். ஞான காண்டத்தில் பொருத்தி பார்த்துக்க. ஏற்கனவே சொன்னார்ல ஞானிக்கு அஞ்ஞானிக்கு, அதே மாதிரி இதுலேயும் பொருத்தி பார்த்து ஞானி அஞ்ஞானிக்கு இதுதான்ப்பா வித்தியாசம், செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்காதுங்கிறத நீ புரிந்து கொள் அப்படிங்கிறார். 264 ஞான காண்டத்தில் ஞானி அஞ்ஞானிக்கு உடலை பேணுவது செயல்பாடுகளில் வேற்றுமை இல்லைனார். 267 சொன்னார். பிறகு அஞ்ஞானிகளுக்குள்ளே இங்கே தர்மி அதர்மி இருவருக்கும் வேறுபாடு தர்ம அதர்மத்தில் இருக்கு, உடல்ல பேன்றது இல்லை. அங்கேயும் உடல்ல பேன்றதில் இல்லை, இங்கேயும் உடல்ல பேன்றது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாரு. இதை ஞான காண்டத்தில் பொருத்தி பார்த்துக்க அப்படிங்கிறார். வேற வித்தியாசமெல்லாம் யாருக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஞானிக்கு அஞ்ஞானிக்கும் வெளியே வேற வித்தியாசம் தெரியாது. தர்மவானும் அதர்மவானும் வேற அதர்மமான செயல்பாடுகளில் பார்க்கலாம். உடலை பேணுகின்ற சாதாரண வாழ்க்கை முறையில் வித்தியாசம் இருக்காது. அவன் அக்கிரமம் பண்ணலாம், அதர்மம் பண்ணலாம். அது இப்போ சில பேர் தப்பான வழிகளில் போகலாம், அது அதர்மவானுடைய செயல். உடலை பேணுகின்ற செயல்பாடுகள், 2 பேரும் வீட்டில் இருக்கான், 2 பேரும் வீட்டில் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஒருத்தன் போய் வெளியே தர்மமாக சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் போய் அதர்மமாக சம்பாதிக்கிறான். அது வெளியே. இங்கே வீட்டில் சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி சொல்கிறாரு. பிறகு இதனுடைய விசாரத்தை என்ன திருப்பி சொல்கிறார், 275 வரைக்கும் சொல்கிறார். இங்கே வேதம் படித்தவன்னா தர்மத்தை தெரிந்து அதன்படி நடப்பவன், வேதம் படிக்காதவன்னா தர்மத்தை பற்றி அறியாமல் அதர்மப்படி தர்மப்படி நடக்காதவன். இருவரும் அஞ்ஞானி தான். ஒழுக்கத்தில் வேறுபாடு இருக்கு, ஆனால் உடலை பேணும் விஷயத்தில் வேறுபாடு இல்லை. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். விராத்தியன்னா தர்மப்படி வாழாதவனுக்கும், ஸ்ரோத்ரியயோகோ தர்மப்படி வாழ்பவனுக்கும், வேதத்தை படித்து தர்மப்படி வாழ்பவனுக்கும், கடைசி வார்த்தை பிதா. பிதான்னா வேற்றுமை, இருவருக்கும் உள்ள வேற்றுமை. வேத பாட அப்பாட்ட. வேத பாடன்னா வேதம் படித்தது, அப்பாடன்னா வேதம் படிக்காதது. வேதம் படித்தது வேதம் படிக்காததின் கிருத்தா விளைவுதான். இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை வேதம் படித்தது வேதம் படிக்காததினுடைய விளைவுதான். ஒருத்தன் தர்மப்படி வாழ்றான், ஒருத்தன் அதர்மப்படி வாழ்றான். வேற்றுமை என்ன? இவனுக்கு தர்மம் தெரியுது, அவனுக்கு தர்மம் தெரியறது இல்லை. பிறகு எதுல வேற்றுமை இல்லைன்னு சொல்றாரு? ஆகாராதா வஸ்தி பேதக. ஆகாராதா வஸ்தி பேதக. இந்த நங்கிறத பேதகங்களை சேர்த்துக்கிறோன்னா, ஆகாராதா வஸ்தி அப்படின்னா ஆகாரம் முதலிய விஷயங்களில், சாப்பிட்றது முதலியன்ட்டார்.
உடலை பாதுகாக்கிறது, சாப்பிட்றது, இல்லை உடல் பயிற்சி செய்கிறது, தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த பேதகங்கிறத இங்கே சேர்த்துக்கணும். பேதகன்னா வேற்றுமை இல்லை. இந்த ஆகாரம் முதலிய விஷயங்களில் இருவருக்கும் வேற்றுமை இல்லை. சக அயம். அடுத்த சோ அயம் இருக்கு. சக அயம் பிரிச்சோம்னா இந்த கர்மகாண்டத்தில் இருக்கின்ற இந்த நியாயமானது அத்திர இங்கேயும் இந்த ஞானகாண்டத்திலும் யோஜியதாம் பொருத்தி கொள்ளவும் வைத்து கொள்ளவும்ங்கிறார். ஏற்கனவே ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கு அங்கே சொன்னார், அதே தான் இங்கேயும் பார்த்துக்க அப்படிங்கிறார். ஏன்னா ஞானகாண்டத்தில் ஞானிக்கு அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. கர்மகாண்டத்தில் தர்மிக்கும் அதர்மிக்குள்ள வித்தியாசம் சொல்லுவாங்க. இங்கே தர்மிக்கும் அதர்மிக்கும் எதில் வேறுபாடு? இவனுக்கு தர்மம் தெரியும், அவனுக்கு தர்மம் தெரியல. இவன் வேதம் படித்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான், அவன் தர்மத்தை தெரிஞ்சுக்கறல. அதில் தான் வேறுபாடு இருக்குது. ஒழுக்கத்தில் வேறுபாடு இருக்குது. ஆனால் உடலை பேன்ற விஷயத்தில் இவனுக்கு வேறுபாடு இல்லை. அதே மாதிரி ஞானிக்கு அஞ்ஞானிக்கும் வேறுபாடு இல்லைங்கிறத சொல்கிறார். இங்கே அஞ்ஞானிக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, வேதம் படித்தவன் வேதம் படிக்காதவன். அதன் விளைவு தர்மப்படி வாழுதல், அதர்மப்படி வாழாமல் இருத்தல். உடலில் பேன்ற விஷயத்தில் எந்த வித்தியாசம் இல்லை. இது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம். இதை ஞான காண்டத்திலேயே நீ ஞானி அஞ்ஞானிச்சு பொருத்தி பார்த்துக்க அப்படிங்கிறார். அடுத்து 269. நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி உதாசீனவதாசீன இதி கிரந்திபிதோச்யதே. நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி உதாசீனவதாசீன இதி கிரந்திபிதோச்யதே. இங்கே ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 14வது அத்தியாயத்தில் ஒரு உதாரணத்தை எடுத்து கொட்டேஷன் அப்படியே கொடுக்குறாரு. கீதையில் ஞானி எப்படி இருப்பான்னு ஒரு ரச்சனை சொல்கிறார். அதை சொன்னவொன்னு அடுத்து ஒரு கேள்வி வைப்பான். அதில் இப்படி சொல்லியிருக்கே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களான்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் அதுக்கு விளக்கமாக அடுத்த ஸ்லோகம் வரும். அங்கே கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். அதில் சுலோகம் 22ல் 2வது வரியை இங்கே முதல் வரியை அப்படியே கொடுத்துறாரு. 22ல் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முதல் வரியை 2வது வரியை இதில் முதல் வரியாக கொடுத்துறாரு. அப்புறம் அதில் 23வது சுலோகத்தில் முதல் வரியில் முதல் பகுதியை மட்டும் இதில் 2வது வரியாக கொடுத்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சுலோகம் முக்கால் சுலோகம் எப்படி இருக்குன்னா, கீதையில் இருக்கக்கூடிய 2 சுலோகத்தினுடைய பார்ட்டு. பிறகு அடுத்த வரி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. அங்கே குணாதீத லட்சணம்னு வரும். 14வது அத்தியாயத்தில் ஞானியினுடைய லட்சணத்தை என்ன சொல்வார்? குணாதீத லட்சணம், குணங்களை கடந்தவனுடைய லட்சணம். அங்கே என்ன சுலோகம்னு சொன்னால், 22வது சுலோகத்தில் பிரகாசம் ச பிரவிருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ, அது முதல் வரி. 2வது வரி நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி ந நிவிருத்தானி காங்க்ஷதி, இது அப்படியே கொடுத்துருக்காரு. இந்த வரியை முதல் வரியை அப்படியே கொடுத்து 2வது வரி இல்லை, 2வது சுலோகம் 23 அங்கே அதில் இருக்கக்கூடிய முதல் வாக்கியத்தை அப்படியே கொடுத்துருக்காரு. உதாசீன வதாசீனோ உதாசீனவத் அசீனோ அப்படின்னு வரும். குணைரியோ ந விஷால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோபதிஷ்டதி நேக்கதேன்னு இருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கீதையில் 14வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரியை முதல் வரி அப்படியே கொடுத்துருக்காரு. முதல் வரி என்னங்க? நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி அப்படின்னு இருக்க. இந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா இது கிரந்தி பிதா உச்சியதேன்னு இருக்கு. இந்த மாதிரி கீதையில் சொன்னது மாதிரி இங்கே சொல்லியிருக்குப்பா அப்படிங்கிறார். கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அதாவது கிரந்தி பேதம், இந்த முடிச்சு அவிழ்றதுங்கிறது பிதா, பேதம்ங்கிறது இவ்வாறு ஞானியினுடைய லட்சணத்தை அந்த கீதையில் இப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த முடிச்சு அவிழ்றது ஞானியினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீதையிலே இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி இங்கே முடிக்கிறார் கடைசி வார்த்தையில். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி, எது நடந்தாலும் அவன் வெறுப்பதில்லை. எது நடந்தாலும் அவனுக்கு கெட்டது ஏதாவது ஒன்று வருது,
அதனால வெறுத்து ஒதுக்கி ஓடுறதில்லை, வெறுப்பதில்லை. ஞானிக்கு உடலளவிலும் மனதளவிலும் கஷ்டமான சூழ்நிலைகள் வருது, அதுக்காக நீக்க முயற்சி பண்ண மாட்டான். நீக்க முயற்சி பண்ணுறான், நீக்க முடியலை. அப்போ இருக்குன்னு அதுக்காக பயந்துட்டு ஓடுவதில்லை, வெறுத்து ஓடுவதில்லை. அவனது ஆள் மனதில் வெறுப்பில்லை. வீட்டிலே ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? நீக்க முயற்சி பண்ணுறோம், முடியலை. அதுக்காக வீட்டை விட்டு ஓடி போயிடுறதா? வீட்டை விட்டுலாம் ஓட முடியாது. ஆள் மனசில் இவனுக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்குல்ல, சரி பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியலை, இருப்போம். ஆள் மனதில் இவனுக்கு எந்த வெறுப்பும் வர்றதில்லை. ஏன்னா இவன் நிறைய பிரச்சனை சந்திக்கிறான், இவனுக்கும் சந்திக்கிறான். எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில் வருது. மனுஷ உடம்பு எடுத்தாச்சுன்னா ஞானியாக இருக்கட்டும், அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஒரு கீழே பீன் வேலை பார்க்குறவங்க, கலெக்டர் வேலையாக இருக்கட்டும், சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், இல்லை பிரதம மந்திரியாக இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலை வரும். புரிஞ்சுக்கிறேன், கஷ்டமான சூழ்நிலை கட்டாயம் வரும். அதை எல்லாரும் நீக்க முயற்சி செய்வார்கள். இவன் என்ன பண்ணுவான்? நீக்க முடியல, வெறுத்து ஓடுவான், இல்லாட்டி அப்படியே புழுங்கி சாவான். இவன் என்ன பண்ணுவான்னா அதை வெறுக்கிறது இல்லை, அதை வெறுக்காம அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். எந்த சூழ்நிலை வந்தாலும் இவன் வெறுத்து ஓடுவதில்லை. நத்வேஷ்டி சம்பிரவிருத்தான், எது நடந்தாலும் அதை வெறுப்பதில்லை. இது முதல் லட்சணம் சொல்றார். அடுத்து அதே இதுல நான் நிவிருத்தானி காங்ஷதின்னு இருக்கு. ஏதாவது சென்று விட்டாலும் ஆசைப்படுவதில்லை. அதாவது நம்மகிட்ட இருக்கு, நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, நல்ல பொருளே இருக்கு, அவங்க விட்டு போயாச்சுன்னா என்ன பண்ணுவான்? வருத்தப்படுவோம். கவலைப்படுவோம், படமாட்டோமா? அதெல்லாம் இருக்கு. இப்போ கஷ்டமான சூழ்நிலை வந்து போச்சுன்னா போனால் போட்டுன்னு விட்டுருவோம். அதை வேணும்னு விரும்ப மாட்டான். நல்ல சூழ்நிலை போனால் என்ன சொல்லுவான்? போகக்கூடாது, இருந்தால் நல்லதுன்னு நினைப்பான். இவன் என்ன பண்ணுவான்? போனால் போயிட்டு போட்டுங்க. ஒரு சினிமா பாட்டு தெரியுமா? போனால் போகட்டும் போட. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும். அந்த என்ன ஹீரோயின் சரஸ்வதி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாப்புல. என்ன பண்ணுவாப்புல, இவன் வந்து வேலையே பார்க்க மாட்டான். நீங்கள் வந்து வந்தது வரட்டும் போனால் போகட்டும் என்று கடமையே கண்ணா இருங்கள்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். இவன் பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி படித்து போனால் போகட்டும்னு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த சினிமாவில் வந்தது வரட்டும் போனது போகட்டும் அப்படிங்கிற மனநிலையில் யார் இருப்பானா? அப்படி கீதையில் சொல்லியிருக்கு. அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் வெறுத்து ஒதுக்குவதில்லை. இன்பமான சூழ்நிலை விலகி போனால் அது வேண்டும் வேண்டும் என்று இவன் விரும்பி நாடுவதில்லை. சரி, முயற்சி இருக்கான், போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? அதுக்கு நல்லவங்க தான் போயிச்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? அதாவது நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வர்றாரு, வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அதை நீக்க முயற்சி பண்றான். வேற முடியாட்டி என்ன பண்ண முடியும்? பேசாம உட்காந்து கேட்டுக்கிற வேண்டியதுதான். மகிழ்ச்சிக்குரியவர் வந்து நம்ம சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கு, போறேங்கிறாரு, ஏன் இருந்து போங்கன்னு சொல்றோம், அவர் போறேங்கிறாரு, அப்ப என்ன பண்ண முடியும்? சரி போயிட்டு போங்க. இது ரெண்டு சூழ்நிலையும் ஒரே மாதிரி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கு. இது ஒரு ஜோக்கு சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சு. ஒரு சினிமாவில் யாருன்னா ஒரு பேர் கனகராஜா, வீட்டில் வந்து ஒய்ஃப் ஊருக்கு போவாப்புல. சரி, ஜோக்கு பார்த்துருக்கே நினைக்கிறேன். அவன் அப்படியே கஷ்டப்படுறது மாதிரி நடிப்பான். ஐயோ என்னை விட்டுட்டு போறியே, நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படி பண்ணிட்டு பஸ் ஏறணும்னு என்ன பண்ணுவான்? போயாச்சுன்னு சந்தோஷப்படுவான். எப்படி மனநிலை இருக்குவாருங்க. இந்த மாதிரி ரெண்டு மனநிலாம் வராது எப்பயும். ஒரே இப்போ திருப்பி வந்துடுவாப்புல, பையன் கையில் வச்சுருப்பான். அது மாதிரி போனாலும் சரி வந்தாலும் சரி அதுக்கு வேண்டிய முயற்சியை பண்ணுவான். ஆனால் ரெண்டையும் வேற சூழ்நிலையை மாற்ற முடியலன்னா சமமான மனநிலையில் இருப்பான். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வரும்போது இது சென்று விடவே கூடாது, நம்மளோட இருக்குன்னு நினைக்க மாட்டான். துக்ககரமான சூழ்நிலை போய்த்தே ஆகணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா சிலர் வீட்டிலே வருது, ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். யாராவது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் யாராவது இல்லாட்டி வீட்டில் குழந்தைகளோ யாரோ ஒரு ஆள் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கப்ப என்ன பண்ண முடியும்? அது சரி பண்ண பார்க்குற முயற்சி பண்ணலைன்னா வேற வழி இல்லை. சமமாக இருப்பான். எப்படி இருப்பான்னு சொல்றாரு ரெண்டாவது பகுதி. இது வந்து அந்த ஸ்லோகத்தில் 14வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் வருது. உதாசீனவத் ஆசீனக. அதை பிரிச்சோன்னா உதாசீனவத்து ஆசீனக.
உதாசீனனை போல அமர்ந்திருப்பான். இந்த வெறுப்பு இல்லாமல் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி உதாரணம் சொல்ற? உதாசீனனை போல. உதாசீனம் எப்படி இருப்பான்? நான் எதையும் கண்டுக்கிறது இல்லை. அவன் சோம்பேறித்தனால ஒருத்தர் இருப்பாங்க, அவன் எதையும் வந்து உதாசீனன்னு திட்டுவோம் நம்ம. என்ன சொல்ற? உதாசீனனை போல. கஷ்டம் வந்தால் வெறுப்பதோ, இன்பம் வந்தால் விரும்புவதோ இல்லை. உதாசீனனை போல இருப்பான். அதாவது முதல் வரி இரண்டாவது வரி குணாதீத லட்சணத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து. இதை என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது இதி கிரந்தி பிதோச்சியதே, இவ்வாறு இந்த கீதையில் என்று கிரந்தியின் ஆசையின் நாசம் சொல்லப்பட்டுள்ளது. ஞானியினுடைய மனசு எப்படி இருக்கான்? இப்படி ரெண்டுலேயும் சமமாக இருப்பான்னு சொல்லி கிரந்தியின் நாசம் இதுதேங்கிறார். இந்த முடிச்சு அவிழ்த்தல் என்பது இதுதேன்னு சொல்லி கீதையில் சொன்னதை சொல்லி இங்கே உதாரணமாக சொல்கிறார். அது எப்படி நீங்கள் உதாசீனனை போல இருப்பான்னு சொன்னதை கீதை முடிச்சு அவிழ்க்கிறது நீங்கள் சொல்கிறீங்க? அது சரியாக வராது. உதாசீனன்னா சோம்பேறி இல்லை, அவன் வந்து ஒன்றுமே செய்யாமல் இருப்பான், செயல்பட மாட்டான்னு சொல்லியிருக்கே ஒழிய நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வெறுப்பெல்லாம் இல்லாமல் இருப்பாங்கிறது அதுக்கு கீதையில் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி கேட்க போகிறார். அடுத்து அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி. சம்பிரவிருத்தானின்னா அதாவது நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் அதாவது ஏற்பட்டாலும், எது வந்தாலும் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும்னா இங்கே கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சம்பிரவிருத்தானி நத்வேஷ்டி வெறுப்பதில்லை. நல்ல சூழ்நிலை வந்தால் யாரும் வெறுக்காமல் இருக்கும், விரும்பத்தையும் செய்வான். இங்கே வெறுக்கிறதுலேன்னு என்ன? கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் வெறுத்து ஒதுக்குவதில்லை, வெறுப்பதில்லை. அடுத்தது ந நிவிருத்தானி காங்ஷதி. நிவிருத்தானின்னா மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை சென்று விட்டாலும் சேர்த்துக்கணும். துக்கமான சென்று விட்டால் சந்தோஷப்படுவான். அதனால் இங்கே என்ன? மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை சென்று விட்டாலும் ந காங்ஷதி, அதை விரும்புவதில்லை, ஆசைப்படுவதில்லை, அது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. இது முதல் வரி. அங்கே சொன்னது இது அப்படியே கீதையில் 14வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி அங்கே. அடுத்தது உதாசீனவத் ஆசீனக. இது 23வது ஸ்லோகத்தில் முதல் பகுதியாக வரும். அங்கே 14வது அத்தியாயத்தில் உதாசீனவத் ஆசீனகன் அங்கேயே சொல்லியிருக்கார். உதாசீனனை போல அமர்ந்திருப்பான், இருந்து கொண்டிருக்கின்றவன். அதாவது நல்ல கெட்டது வந்தால் வெறுத்து ஒதுக்கிறது இல்லை, நல்லது வந்தால் விரும்பி நாடுறதும் இல்லை. அப்படி உதாசீனனை போல அவன் அமர்ந்திருப்பான்னு கீதையில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே அடுத்த வார்த்தை இது என்று. கீதை 14வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்திலையும் 23வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்ன, என்று கிரந்தி பிதா, ஆசையின் நாசமானது, அதாவது முடிச்சு அவிழ்ப்பது என்பது உச்சியதே சொல்லப்பட்டிருக்கிறது. கிரந்தினா என்ன? முடிச்சு ஆசைன்னு சொல்லியிருக்கோம். பிதான்னா நீக்குவது, அதை நீக்குவது என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் பாருங்க, இப்போ சாதாரண ஒருத்தர் படிக்கிறவங்க நல்லா கீதையெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு கீதையிலும் சொல்லியிருக்காருன்னே தெரியும். இப்போ இது என்ன, இந்த ஆச்சாரியர்கள் பரம்பரையாக வரும் பொழுது இப்போ நம்மளுக்கு கீதையில் மனப்பாடமே தெரியாது. கீதையில் நம்மளுக்கு தெரியுமா? நம்ம குரு சொல்லியிருக்காரு இது கீதையில் வருது, அவருக்கு ஒரு சொல்லி அவங்களே படித்து தெரிஞ்சிருக்கலாம். கீதையில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காரு, வரி மாற்றலை, எழுத்து மாற்றலை. சிலதெல்லாம் அப்படியே கொடுத்துருப்பார், சுலோகத்திலே அப்படியே கொடுத்துருக்காரு. சில வித்யாரண்யர் பார்த்தீங்கன்னா சில சுலோகத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, இங்கே என்ன சொல்லிட்டாரு? உதாசீனனை போல இருப்பான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது எதுக்கு ஒரு உதாரணமாக சொல்றாருன்னு சொன்னா, ஆசை அகழ்வதற்கு சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. பகவான் வந்து அங்கே சொல்லியிருக்கிறது ஆசை அகழ்வதற்காக உதாசீனனை சொல்லியிருக்க. பகவான் அப்படி சொல்லலேன்னு சொல்ல போறான். பகவான் சொன்னது வந்து உதாசீனன்னா ஒரு வேளையும் செய்யக்கூடாது, பேசாமல் இருப்பான், அதைத்தையும் சொல்லியிருக்காரே ஒழிய நீங்கள் ஆசை நீங்கினவனுக்கு உதாரணமாக இங்கே சொல்லக்கூடாது. ஞானி வந்து பேசாமல் ஜட மாதிரி கிடப்பான், அதுக்குத்தான் பகவான் சொல்லியிருக்காரு. நீங்கள் போய்கிட்டு உதாசீனனை போலன்னு சொல்லி இப்படி இது வந்து ஆசையை நீங்குது முடிச்சு அவிழ்ப்பதற்கு உதாரணமாக நீங்கள் கீதையில் சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்ல போகிறான். இவர் பயங்கரமாக திட்ட போகிறார். யார்? வித்யாரண்யர். இப்படி ஒரு புத்திசாலியை பார்க்க முடியுமா பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்?
அது அந்த வஞ்ச புகழ்ச்சி எண்ணில் அடுத்த சொல்வது திட்டவார், பயங்கரமாக திட்ட போகிறாரு. 270. ஔதாசீன்யம் விதேயம் சேத் வச்ச சப்த வியர்த்ததா ததாம் ந சக்தா அஸ்ய தேகாத்யாம் இதி சேத்ரோக ஏவ சக. ஔதாசீன்யம் விதேயம் சேத் வச்ச சப்த வியர்த்ததா ததாம் ந சக்தா அஸ்ய தேகாத்யாம் இதி சேத்ரோக ஏவ சக. இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறான், உதாசீனனை போல நீங்கள் சொன்னீங்க, அப்படி சொன்ன உதாசீனன் சொன்னால் அதில் என்ன தோஷம் வரும்னு நீ சொல்கிறான். ஒரு கேள்வி இங்கே என்ன, இவராக கேள்வியை கேட்குறாரு. இப்படியெல்லாம் அர்த்தம் எடுக்க வேண்டிய வரும், அப்படி எடுத்தால் எப்படி தப்பு, அதுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறதுக்காக ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதாவது முடிச்சு அவிழ்தல் ஆசை அகழுதல் என்பதற்கு நீங்கள் உதாசீனனை உதாரணமாக சொன்னீங்க. பகவான் அப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி, அங்கே அப்படி அதுக்கு சொல்லலை, பொறுப்பில்லாமல் இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதைத்தான் அங்கே பகவான் போதிக்கிறார். ஞானி எந்த செயலும் செய்யாமல் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அங்கே போதிச்சிருக்காருன்னு இவன் சொல்கிறான். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி ஒரு வேளை சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இவர் பதில் சொல்ல போகிறார். அது முதல் வரியில் அந்த பூர்வபக்ஷம், ஔதாசீன்யம் விதேயம் சேத், உதாசீனனாக இருத்தல் என்பதுதான் இங்கே உபதேசிக்கப்படுகிறதுன்னு நீ சொன்னேன்னு சொன்னான். அது பதில் என்ன சொல்ல போறான்னு சொன்னால், அதாவது உதாசீனன் என்ன, ஒரு கடமையும் கிடையாது அவனுக்கு, அவன் பாட்டுக்கு பேசாமல் ஜட மாதிரி கிடப்பான் ஞானம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சில இடங்கள்ல ஏதோ ஒரு நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தான் சொல்லியிருக்காரே ஒழிய நீங்கள் இந்த வெறுக்கிறது வெறுப்பில் ஆசையெல்லாம் போகிறதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடாது. இந்த கிரந்தி போய்விட்டது அப்படிங்கிற பொருளில் எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறது இவனுடைய எண்ணம். ஞானியின் ஆசை அகல்கிறது என்பதற்கு நீங்கள் உதாரணமாக சொல்லாதீங்க, அந்த உதாரணம் பொருந்தாதுங்கிறான். இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வித்யாரண்யங்க கேட்குறாரு, நீ ஒழுங்காக படிக்கலை, அங்கே உதாசீனனாக இருப்பான்னு சொல்லலை, உதாசீனவத்துன்னு சொல்லியிருக்காருப்பா. உதாசீனவத்துனா உதாசீனனை போலன்னு சொல்லியிருக்காரு. நல்லா படி, ஒழுங்கா படி. போலன்னா உதாசீனன் அல்லன்னு அர்த்தம். உதாசீனனை போலன்னா உதாசீனம் அல்ல. அந்த போலங்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அதை சொல்றாரு, வத் சப்த வியர்த்ததா ததா. வத் சப்த வியர்த்ததா ததான்னா, வத்துன்னா போல, அந்த போலங்கிற சொல்லுக்கு ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுங்கிறார். போலன்னு சொன்னா ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். உதாசீனனை போலன்னா உதாசீனனேங்கிற அர்த்தம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகள், ஞானியை குழந்தையை போல ஞானினா குழந்தை மாதிரியே ஞானி இருப்பானா? குழந்தைகிட்ட எந்தவித ராகத்வேஷம் இருக்காது. பிறகு அதே மாதிரி பித்தனை போல இருப்பான்னு சொல்றான். அப்ப ஞானி பித்தனா? ஏன் அந்த இதில் எந்த ஆங்கிளில் சொல்றாங்கன்னா, குழந்தையும் பித்தன் ஒரு செயல் செஞ்சா அவன் தப்பா செஞ்சா கூட அவனுக்கு பாவம் வராது, பாவமா புண்ணியமா வராது. ஞானி ஏதோ ஒரு சாதாரண சூழலில் அவனை எரியாமல் ஏதோ செஞ்சா கூட அவன் பாவமா புண்ணியமா கிடையாதுங்கிற அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கு. ஒரு சில பண்புகளில் அது மாதிரி இருப்பான். எல்லாமே குழந்தை மாதிரி இருப்பான்னு எப்படி இருக்க முடியும்? ஒரு ஊட்டி தான் விடணும் ஞானிக்கு. குழந்தைன்னு இல்லை, ஞானி குழந்தைன்னு சொல்ல, குழந்தையை போல, பித்தனை போலன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி உதாசீனன்னு சொல்லலை. உதாசீனம் திட்டுறது, அது அவன் சோம்பேறியா இருக்கிறவன். ஏன்னா அவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் அவன் அதாவது சாதாரணமாக ஒருத்தர் இருப்பான், அவன் எந்த பொறுப்புமே இல்லாமல் இருப்பான். ஞானி எப்படின்னா அதே மாதிரி சாட்சியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்காக உதாசீனனை போலன்னு சொல்லியிருக்க ஒழிய உதாசீனன்னு சொல்லலை. இப்போ சிங்கத்தை போலன்னு சொல்லியிருக்க ஒருத்தான், அவன் சிங்கம் மாதிரி இருப்பானா? சிங்கம் மாதிரி கர்ச்சிப்பானா? இல்லை சிங்கம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானா? இல்லை சிங்கம் மாதிரி முகம் இருக்குமா?
சிங்கம் மாதிரினா சிங்கம், அந்த வீரத்தை மட்டும் எடுத்துட்டு சொல்றது. சிங்கம் போலன்னா சிங்கம் கிடையாது அவன், அப்படித்தானே சொல்ல முடியும் நம்ம. சூரியன் போலன்னா இப்போ சூரியன் போனால் எரிச்சிருவார், பிறகு பிரகாசமாக இருப்பான்னு சொல்ற. சந்திரன் போலன்னா சந்திரன் போல குளுமையாக இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் மோகன் முகம்னு சொன்னோம்னா அது மாதிரி முகத்தை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? அந்த குளிர்ச்சியை உதாரணமாக சொல்றது. எதை உதாரணமாக சொல்லி அதை மட்டும் பார்த்துக்கிறணும். இந்த போலங்கிற வார்த்தையை கவனமாக புரிஞ்சுக்கணும். சில பேர் பித்தனை போல குழந்தையை போலன்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்கிற கூடாது. அது மாதிரி உதாசீனனை போலன்னு சொல்லியிருக்காருப்பா, நீ இந்த போலங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு சொல்லு. அதை வச்சு பார்த்தா இங்கே சொல்கிற அர்த்தம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அவன் உதாசீனன் அல்ல, சாட்சி பாவம்ங்கிற அர்த்தத்தில் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் அவனால் முடியாது, சோம்பேறியாக கிடப்பான், ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருப்பான். ஞானிக்கு தெரியும், ஆனால் அதில் எந்த பந்தம் இல்லாமல் இருப்பான். அதே வித்தியாசம். அவனுக்கு அதை உதாரணத்துக்காக எது பிரசித்தமாக இருக்கும் அந்த வார்த்தையை எடுத்து சொல்லுவாங்க. அதனால் இங்கே சொல்லியிருக்கார் இந்த உதாசீனன். அந்த போலங்கிறத நீயே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிறோன்னு சொல்லுவார். அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்பான், அப்போதான் திட்ட ஆரம்பிப்பார். சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியில் அவனை என்னென்ன சொல்லுமோ சொல்லிட்டு பிறகு இந்த கருத்தை மாற்றி சொல்வார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.